ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் லைவ் கொடுத்தது அப்டேட். ஸோ இதில் பை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பைக்கு பிறகு நான் இந்த ஜூன் சொல்லியிருந்தேன், செல் ஜூன். ஸோ இந்த செல் ஜூனும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 200 ப்ராஃபிட்ஸ் வந்து 200 பைப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் நான் ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பை சைடில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இது லாங் டைமுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மந்த்லேருந்து நம்ம போய்க்கிறோம். மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்னொரு நியூ ஹை வந்து மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு. 2200 இல்லாட்டி 2220. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த ஹை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 20 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 22 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து 20 எடுத்துக்கிறேன். ஸோ 20 எடுப்போம். கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு டிசம்பர் மந்தில் வந்து ஒரு ஹை இருக்குது, இந்த 48. ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த ஜூனையும் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கிறங்க. ஸோ வேணா அதில் நோட் பண்ணிக்கிறங்க. 48 எடுத்துக்கிறங்க. 2148. ஸோ அந்த 2148 வந்து நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர்னு போட்டு நல்லா இருக்கிற மெயினாக இருக்கிற ஹை. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஹை. ஸோ இந்த மந்த் க்ளோஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இன்னும் 5 டேஸ் இருக்குது. மேபி 5 டேஸுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே பிலோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா, ஸோ இது ஒரு நமக்கு ஒரு சப்ளை ஜோனாக மாறுறதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்குது ஃப்யூச்சரில். பட் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த நியூஸ் டைமை பொறுத்து தான் இது சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ அதோட நான் இப்போதைக்கு லாங் டைம் பார்க்குறதுனால நம்ம இந்த ஜோனையும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம். தேவைப்பட்டால் இந்த ஜோனும் நமக்கு தேவைப்படும். 2068 இல்லாட்டி 2070 நீங்கள் எடுத்துக்கோங்க. 70 எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நம்ம ஷார்ட் டைமில் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்குவோம். ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லி சார்ட் வழமையாக பார்க்குற மாதிரி வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்லி வந்து நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ரெட் கலர் கேண்டில். ஸோ அந்த ரெட் கலர் கேண்டிலோட நம்ம என்ன நடந்திருக்கோம்னா, இந்த வீக் வந்து நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சிருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக எடுத்துக்கிறேங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலரை. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஒன்று நமக்கு வச்சுருந்தா, நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்து எதிர்பார்த்துருக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நடக்கலை இந்த வீக்கும். ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2148க்கு அபோவ் மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு சொல்ல போனால், நமக்கு மெயினாக தேவையானது இந்த ஜூன் கட்டாயம் தேவை. இந்த 78 நீங்கள் 78 எடுக்கிறதுக்கு பதிலாக நான் சொன்னேன் 2180 எடுங்க. இந்த 2180க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து வீக்லி சார்ட்லேயோ இல்லாட்டி வந்து 4 ஹவரோ நீங்கள் பார்க்கக்குள்ள, ஸோ நெக்ஸ்ட் வீக்லி சார்ட்லேயோ இன்ட்ராடேலையோ திரும்ப மேலே இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள எகெயின் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஜூனை வந்து நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு மெயின் ஜோன். வேணா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒரு மெயின் ஜோன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் பை ஃபோக்கஸ் ஆகும். அப்படி இல்லை, இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூ ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறுறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இன்ட்ராடே போயிட்டோம். ஸோ இன்ட்ராடேல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, நல்ல பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு லாங் கேண்டில். ஸோ ஒரு லாங் கேண்டிலுக்கு போனதுக்கு பிறகு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ இந்த இடத்துல கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் நல்ல ஒரு நிறைய நியூஸ் டைம் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட்டில் திரும்ப என்ன நடந்துச்சு, எஃப்எம்சி நியூஸுக்கு பிறகு நல்ல மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போனது மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த ஜோனுக்கு மார்க்கெட் திரும்ப வந்திருக்கு. ஸோ இதில் வச்சு நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து திரும்பவும் மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இது ஒரு ஃபியூச்சருக்கு உள்ள ஒரு ஃபியூச்சரில் மேபி இது ஒரு சப்ளை ஜோனாக மாறுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் டைம் இந்த இடத்துல வரக்குள்ள மார்க்கெட். ஸோ திரும்பவும் இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் வந்திருக்கு, தேர்ட் டைம் வரக்குள்ள ஒன்று பிரேக் அவுட் நடக்கணும்.
அப்படி இல்ல அந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இன்ட்ராடேக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் அந்த 2186 எடுத்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி 2188 எடுத்துக்கலாம், இல்லாட்டி 2190. நான் சொல்றது எடுங்க, கொஞ்சம் அப்ரோக்ஸாக இருக்கும். நம்ம வந்து 2190 எடுங்க, கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். ஆனால் பட் இந்த ஜூன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜூனாக இருக்க போகுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுங்க. இந்த மெயின் ஜோனுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் பண்ணால் பை எடுங்க, ஷார்ட் பை எடுங்க. நல்ல லாங் பை போகிறதா இருந்தால் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கட்டாயம் ஒரு லாங் பை வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேணா அதையும் நான் நோட் பண்ணேன், லாங் பை. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஃபியூச்சரில் லாங் பை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே பார்த்துட்டோம். 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கோம். 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் நல்ல டவுன் சைட் வந்து இந்த மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பிரேக் அவுட், எஃப்ஓஎம்சி ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பிறகு மார்க்கெட்டில் பிரேக் அவுட், திரும்ப அதே ரிட்டர்ன் வந்து இந்த ஜோனுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு தான் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ராக்ஸாக ட்ரா பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டச் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன், திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட்டில் ஹை அண்ட் லோ மட்டும் தான் மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருந்த மார்க்கெட்டில் திடீர்னு என்ன நடந்துச்சு, நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு என்ன திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெக்னிக்கல் ரீதியாக பார்க்க போனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணனால தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஜோன் வந்து தான் ஃபியூச்சருக்கான பைக்கான அப்டேட். ஃபியூச்சரில் நான் சொன்ன மாதிரி 2190க்கு மேலேயும் அதே மாதிரி 2180க்கு மேலே தான் நம்ம பை எடுக்க போகிறோம். ஸோ எகெயின் மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணனால இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். என்ன காரணம்னா நியூஸ் டைம்னால தான் இது மேலே வந்துச்சு. ஸோ அதனால டெக்னிக்கல் ரீதியாக வரல, அதனால இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம அனலைஸ் ரீதியாக பார்க்கக்குள்ள மார்க்கெட்டில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த 2148 கீழே பிலோ செல் தான். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஸோ பிலோ செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி செல் வந்துச்சுன்னா 2100 வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்ம இந்த இடத்துல நம்ம அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நம்ம இனி ஃபியூச்சரில் இந்த அனலைஸை வச்சு கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், எந்த இடத்துல நமக்கு செல் கிடைக்க போகுதுன்னு. சரியாக சொல்ல போனோம்னா நமக்கு இதுக்கு கீழே செல். ஸோ இந்த ஜோனை எப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதோ அதுக்கு கீழே நம்ம செல் எடுக்கலாம். கட்டாயம் வந்து டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஸோ பிரேக் அவுட் நடந்த பிறகு நான் அப்டேட் தரேன், நீங்கள் அதுலேருந்து அந்த டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. ஸோ அப்படி பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜோனுக்கு வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. 2110 வரலாம், இல்லாட்டி 12 வரலாம். ஸோ அப்ராக்ஸாக நான் சொன்னேன் 2100 நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இது பிலோ செல், இது ஒரு செல்லுக்கான அப்டேட். என்ன நடக்க போகுதுன்னா மார்க்கெட் இங்கேருந்து வருது, இந்த இடத்துல கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்த பிறகு வெயிட் பண்ணுங்க. நல்ல பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு 4 ஹவர் சார்ட்டில் நல்ல பிரேக் அவுட், இல்லாட்டி 1 ஹவர் சார்ட்டில் நல்ல பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைட் வந்துச்சுன்னா கட்டாயம் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ இது டவுன் சைடுக்கான அப்டேட். இதே மாதிரி நம்ம வந்து பை சைடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் பைக்கான அப்டேட் வந்து இதுக்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ இந்த ஜூனுக்கு மேலே பை. ஸோ இது ஒரு ஷார்ட் பையாக கூட இருக்கலாம், இல்லாட்டி இது ஒரு லாங் பையாக கூட இருக்கலாம். டிபெண்ட் நமக்கு கிடைக்கிற நியூஸ் டைமை பொறுத்து இதில் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நம்ம கொஞ்சம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எங்கே நமக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், லாங் டைமுக்கு நம்ம ஒரு பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் பை ட்ரெண்ட், கோல்டை பொறுத்தவரையில் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் தான். இந்த பை ட்ரெண்டில் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு கரெக்டான ஒரு பாயிண்டில் நடந்துச்சுன்னா, அதாவது நம்ம எதிர்பார்க்குற இந்த 2070 நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம். 2070 இல்லாட்டி 2060 இல்லாட்டி 50 இந்த ஜோனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சுன்னா ஒரு லாங் பை நம்ம எடுக்கலாம், நல்ல கண்டினியூவாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் இது தான் மெயினான இருக்கிற அப்டேட். வந்து ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் நம்ம மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். ஸோ நான் எதிர்பார்க்குறது இதில் பை, இதுக்கு மேலே பை. ஸோ மெயினாக பார்க்க போனால் இந்த 80 பிரேக் அவுட் பண்ணாலே நமக்கு ஒரு பை இருக்குது, ஷார்ட் பை இருக்குது. இந்த ஷார்ட் பை வந்து நீங்கள் வேணால் இதில் எடுங்க ஒரு ஷார்ட் பை.
ஸோ அந்த ஷார்ட் பைக்கு பிறகு மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் ஒரு லாங் பை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் லாங் பை. ஸோ இதுக்கு மேலே ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட்ஸும் இருக்குது இதில். இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து டவுன் சைட்டும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ இது ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, இது ஒரு செகண்ட் ஆப்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ இதில் நமக்கு ஒரு செல் இருக்குது. ஸோ 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், 1 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். 4 ஹவர் சார்ட்டில் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4 ஹவர் சார்ட்டில் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இல்லை ஷார்ட் டைமில் போய் பாருங்கள், நமக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல தான் நம்ம நிறைய மிஸ்டேக் விடுவோம். ஏன்னா பை எடுப்போம், மார்க்கெட் செல் ஆகும். அதே மாதிரி நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணுவோம், திரும்ப செல் ஆகும். என்ன காரணம்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜோனுகளை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து 4 ஹவர் சார்ட் 1 ஹவர் சார்ட் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக்கை பேட்டர்ன் வச்சு தான் நம்ம வந்து இதில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், செல்லா பையான்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டில் இது ஏ ஆப்ஷன். ஸோ அப்படி ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் A1 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது A1. ஸோ ஏயும் நடக்கல, A1ம் நடக்கலைன்னா கட்டாயம் வந்து பி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பி. ஸோ பி நடந்ததுக்கு பிறகு மேபி இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு டேட்டாஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆல் டைம் ஹை வந்து இது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதிர்பார்க்குறது இதில் வந்து A1. ஏன்னா ஷார்ட் டைமில் கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் வரலாம். பட் அது ஷார்ட் டைமில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஏதாவது மார்க்கெட்டில் நல்ல இந்த ரிஜெக்ஷன் கொடுக்குற இந்த ஜோனுக்குள்ளே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தால் 2180 போகாமல் அதுக்கு முன்னுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தா கட்டாயம் வந்து நம்ம வந்து அப்டேட் தரேன், நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் கீ ஜோன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ கீ ஜோன் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குறோம். ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கீ ஜோன். ஸோ நான் இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுக்கிறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தேவையான ஹை எடுக்கிறேன். தேவையான ஹை எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த 2166 வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2154 வரும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இந்த ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த 50-40. ஸோ அந்த 50-40 வந்து ஒரு நல்ல ஒரு கீ ஜோன். ஸோ இப்போல இதுக்கு வந்து நீங்கள் நல்ல கீ ஜோனாக இதை எடுத்துக்கிறீங்க. கீ ஜோன் 2150 இருந்து நீங்கள் 2140 மட்டும் பாருங்கள். இது நல்ல கீ ஜோன். பிலோ இதுக்கு கீழே நமக்கு ஒரு லாங் செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போணுச்சுன்னா கட்டாயம் நமக்கு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இது வந்து டவுனுக்குரிய கீ ஜோன். ஸோ பைக்கான கீ ஜோன் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ நான் வந்து இந்த ஹையிலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் எடுக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன் கரெக்டாக வரும் 85, அதே மாதிரி 94. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம் இந்த கீ ஜோன். ஸோ இதையே நான் கீ ஜோன் நான் எடுக்கிறேன். 2180 இருந்து நீங்கள் 2182 மட்டும் பாருங்கள். அபோவ் நமக்கு ஒரு ஷார்ட் பை. சரியா, நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேலே ஒரு ஷார்ட் பை. ஸோ மேபி 2190 94க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் எகெயின் நமக்கு ஒரு லாங் பை வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. 2180 2182க்கு மேலே ஒரு ஷார்ட் பை தான். இந்த ஷார்ட் பைக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 2190-94 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு லாங் பை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 2150 இருந்து 2140 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறேன் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது, சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. மெயினாக பார்க்குறது ஜிடிபி. ஸோ ஜிடிபி நியூஸ் இருக்குது.
ஜிடிபி நியூஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். கீ ஜோன் சொல்லியிருக்கேன், 2 கீ ஜோன் சொல்லியிருக்கேன். இந்த கீ ஜோனை வந்து நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஜோன் தான். 2148 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து 210க்கு மேலே அபோவ் மேலே இருக்கா இல்லாட்டி பிலோ இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. அபோவ் இருந்தால் பை வந்து ஓப்பனில் இருக்கும், அதே மாதிரி பிலோ இருந்தால் செல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் விஷயந்தான், சிம்பிளாக சொல்லியாச்சு. 2148க்கு மேலே பை, 2148க்கு கீழே செல். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. எல்லாருக்கும் எகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வீக்கெண்ட்.